இப்போ ஒசாயிட பாட்டு என்ன வருகுதுண்டா, வாழ்வு மறுமையை நோக்கிய பயணம். வாழ்வு என்னையா? மறுமையை நோக்கி பயணம் வேண்டா, மறுமையை நோக்கி போயிட்டு இருக்கேன் வாழ்வு. நம்ம இப்ப என்ன வாழ்ற வாழ்க்கை மறுமையை நோக்கி போயிட்டு இருக்கி, மறுமையை நோக்கி நாம பயணம் போயிட்டு இருக்கோம்னு தான் அந்த பாட்டுல அவங்க சொல்லியிருக்க. அதுதான் வாழ்வு மறுமையை நோக்கிய பயணம்ங்க. இப்ப இந்த வாழ்வு மறுமையை நோக்கி போயிட்டு இருக்கிற பயணம் வந்தா, இப்ப நாம முதலாவது விஷயம் பயணத்தில இருக்கோம். நம்முடைய பயணம் மறுமையை நோக்கி போயிட்டே இருக்கண்டா, அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்ட், அடுத்த நிமிஷம், அடுத்த மணித்தியாலம், அடுத்த நாள், அடுத்த கிழமை, அடுத்த மாதம், அடுத்த வருடம் என்று சொல்லி இப்படி படிப்படியாக நாம எதுக்குள்ள போயிட்டு இருக்கோம்? எதுக்குள்ள போயிட்டு இருக்கு? நம்ம மறுமைக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்ப காட்டுறது இப்ப கொஞ்சம் நல்லா திரும்ப பதிச்சுக்கோங்க நல்லா. அதாவது வாழ்வு மறுமையை நோக்கி பயணம் பண்ணா, அடுத்தடுத்து வார எல்லா நிமிடங்களும், அடுத்தடுத்து வார எல்லா மணித்தியாலமும், அடுத்தடுத்து வார எல்லா நாளும், அடுத்தடுத்து வார எல்லா கிழமையும், அடுத்தடுத்து வார எல்லா மாதமும், அடுத்தடுத்து வார வருடம் எல்லாம் நம்மளோட வாழ்வு மறுமையை நோக்கி போயிட்டு இருக்கு என்கிறதுக்குள்ள உள்ள நுட்பம் நாம மறுமைக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கோம். நம்மளோட வாழ்க்கை மறுமைக்குள்ள போகுது. நம்ம மறுமைக்குள்ள போயிட்டு இருக்கிற ஒரு பயணம் தான் இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி என்றா இப்ப என்ன இருக்கிறது? என்ன இம்மை இப்ப என்ன இருக்கிறது? இம்மை என்றா இப்ப நம்மட கட்டுண்ட புலனுக்கு அமைவா நமக்கு தெரிகிறது என்ன? இம்மை உலகம். இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில அடுத்த நிமிடம், அடுத்த மணித்தியாலம், அடுத்த நாள் வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம், நமக்கு தெரிய வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மறைவா இருக்க இல்லையா? மறைஞ்சிருக்கு. நமக்கு இப்ப இருக்கிறது தான் தெரியுது. திரும்பியும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நமக்கு தெரிகிறது இம்மை உலகம். அப்ப இந்த கட்டுண்ட புலனுக்கு அமைவா இந்த கணத்தில நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிறது என்ன? இம்மை. இப்ப அடுத்த கணம், அடுத்த மணித்தியாலம் நமக்கு இப்ப வர வேண்டியது இந்த இம்மை என்று தெரிகிற இதுல மறைவா இருக்கு. எப்படி மறைவா இருக்குன்னா மறைஞ்சு போயிருக்கு. அது வெளிப்படையாக நமக்கு தெரிகிற மாதிரி இன்னும் வரல. வெளிப்படையாக நமக்கு தெரிகிற மாதிரி இன்னும் அது என்ன செய்யல? வெளிப்படைக்கு வரல. அது என்ன வெளிப்படைக்கு அப்படி வராம இருக்கிறது? மறுமை. இப்ப நாளைக்கு வரும், நாளன்றைக்கு வரும், அது 4 வருஷத்துக்கு அப்புறம் வேற மாதிரி ஒரு உலகம் ஒன்று வரும். அதுல நாம திரும்ப ஒழுப்பப்படுவோம். ஒழுப்பினோட நமக்கு மர்ம தெரியும் என்கிறதெல்லாம் கற்பனை. அப்படி ஒன்று இல்லை. விளங்குதா? அப்ப இப்ப நாம நம்மளோட வாழ்வே மறுமையை நோக்கி பயணம் பண்ணா, நாம அடுத்த நிமிஷம், அடுத்த கணமும் மறுமைக்குள்ள போகலாம். அப்படி போறேன்னா நம்ம என்ன செய்யணும்டா, இப்ப அந்த தற்பொழுது இப்ப கட்டுள்ள புலனுக்கு அமைவா நமக்கு தெரிகிற அவ்வளவுத்தை நாம இம்மை என்று பார்த்தோம்டா, தெரியறதுல மறைஞ்சி நமக்கு தெரியாம இருக்க, அது எல்லாம் மறுமை. அதை என்ன செய்யும் மறுமை? இப்ப அடுத்த நிமிஷம், அடுத்த மணித்தியாலும் நமக்கு என்ன செய்யும்? தெரிய வரும். வந்த உடனே நாம இப்ப அதை மறுமையை காண்றோமா, இதை திரும்ப இன்மை என்று பார்க்கோமா? திரும்ப நாம அதை என்ன என்று பார்க்கும்? இன்மை என்று பார்க்கும். அப்ப அதுக்கு இன்மை என்று நாம அதை பார்க்கறதுக்கு காரணம், நாம இன்மையில குருடாக இருக்கிறது தான். இந்த குருட்டுத்தன்மை என்று சொல்லி ஒரு குருடாக இருக்கிறதால நமக்கு இதை மறுமை என்று பார்க்கக்கூடிய அந்த கண், அந்த ஆற்றல் நம்முடைய அறிவுக்கு இல்லாததில நாம என்ன செய்யறோம்டா, அந்த தொடர்ந்து இன்மையிலேயே இருக்கும், உலகத்திலேயே இருக்கும், உலகத்திலேயே வாழ்றோம் என்று அந்த உலகத்தோடையே சம்பந்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நாம தொடர்ந்து எங்க வாழ்றோம்? இன்மையில வாழ்றோம், உலகத்துல இருக்கும். இந்த உலகத்தை தாண்டி நம்மளோட வாழ்க்கை மறுமைக்குள்ள போகுதில்லை. அதுக்கு காரணம் என்னடா, நம்மளோட பார்வை குருடு பற்றி இருக்கிறது தான். இன்னும் கட்டுண்ட புலனுக்கு அமைவா தெரிகிற பார்வையை கொண்டு
மறுமையை பார்க்கலாம். புஸ்தகம் சொல்றாங்க, மனநோயில் ஊறிய மயங்கிய அறிவு மறுமையை காணுமடாங்க. மனநோயில் ஊறிய மயங்கிய அறிவு என்னையா? அந்த மறுமையை காணும் என்று சொல்லி இந்த பாட்டில அறிவைத்தான் காட்டுறாரு. அறிவுதான் காணும். அப்ப அந்த அறிவு காண்றேன்னா இன்னைக்கு அந்த அறிவு கண் என்ன செய்யப்படணும்? திறப்படணும். அந்த அறிவுக்கண் திறப்படுறேன்டா நான் முதல் இம்மேண்டா என்ன மறுமேண்டா என்னன்னு நான் தெளிவா விளங்கிருக்கணும். அப்படி தெளிவா விளங்குற விஷயம் அறிவை கொண்டு எனக்கிட்ட இடம்பெற ஒன்றே அல்லாமல் கட்டுண்ட புலனை கொண்டு கட்டுண்ட இந்த புலனாட்சியை கொண்டு மனோ உச்சையால நாங்க எடுக்கிற முடிவல்ல. அப்ப இது இன்மை இப்ப உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எப்பயோ எங்கேயோ அது திரும்ப ஒரு மறுமை என்று சொல்லி ஒரு உலகம் இருக்கி அதுல அல்லாஹ் நம்மளை ஒழுப்புவான் என்று சொல்லி நினைக்கிறது, கற்பனை பண்றது, அப்படி வாழ்றது இந்த மார்க்கத்தின் அடிப்படையில அமையல. அது கற்பனை மனோ இச்சையில அமைஞ்சிருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு மறுமைண்டா என்ன. உஸ்தாது சொல்றாங்க, கண்காணும் மண்ணுலகு காலத்தில் மறையிடடா, கண்காணா மறு உலகு கர்மவினை காட்டுதடாங்க. கண்காணும் மண்ணுலகு காலத்தில் மறையிடடா, கண்காணா மறு உலகு கர்மவினை காட்டுதான். அப்ப இம்மையில நாம செய்யறதுக்குரிய இந்த மண்ணுலகுல நாம செய்யறதுக்குரிய அந்த செயலெல்லாம் எங்க மறைதான்? காலத்துல மறைதான். காலத்தில மறைஞ்சி அடுத்த நிமிஷம், அடுத்த மணித்தியாலம், அடுத்த நாள், அடுத்த கிழமை, அடுத்த மாதம் அந்த மறைஞ்ச வினையின் பயன் திரும்ப நமக்கு என்ன செய்யுது? இம்மையில வருகுதா மறுமையில வருகுதா? மறுமையெல்லாம் வருகுது. அதை கண்டுகொள்ற கண் இல்லை நமக்கிட்ட. அந்த கண்டுகொள்ற அந்த அறிவு இல்லை. அந்த மறுமையை காண்ற அந்த அறிவு என்ன செஞ்சு கிடக்கு? குருடு பத்தி கிடக்கு. அப்படியெல்லாம் இப்ப நாம மறுமையை நோக்கி போயிட்டு இருக்கிற அந்த பயணத்தில அந்த அறிவு அந்த குருட்டுத்தன்மை நீங்கி, அந்த அறிவினுடைய அந்த குருட்டுத்தன்மை நீங்கி அந்த அறிவு காணக்கூடிய மறுமையை காணக்கூடிய நிலைக்கு வந்துட்டா இப்ப நாம அந்த அறிவால இம்மையை காணுவோமா மறுமையை காணுவோமா? அதுதான் வேதம் செல்லுது, இல்முள்ள கீழ் நத்தர உன்னல் ஜஹீமங்கிறது. உறுதியான அறிவு ஏற்பட்டா. இப்ப நான் சொல்றது உறுதியான அறிவு, மன உச்சையான கற்பனையான அறிவு இல்லை. அந்த கற்பனையான மன உச்சியான அறிவை கொண்டு நாம பார்க்கிறது குருடு பத்தின பார்வை. அது இந்த கண்ணை கொண்டு பௌதீகமாக பார்க்கிற பார்வை அல்லாமல் அந்த சூட்சுமமாக கல்பு திறக்கப்பட்டு அந்த கல்பு திறந்து அந்த அறிவை கொண்டு பார்க்கிற பார்வை இல்லை. இப்ப இம்மையில யார் குருடனோ அவன் மறுமையிலும் குருடன் என்கிற வசனம் நமக்கு என்ன சொல்ல வருகுதுண்டா, இம்மையண்டே தொடர்ந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இதை இடிக்காரண்டா, இம்மையண்டே அவருக்கு தொடர்ந்து இது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கண்டா, அவர் இந்த புலனாட்சியில இருக்கிறா இல்லையா? அந்த புலன்கள் எல்லாம் என்ன செய்யுது? அவருக்கு இம்மை என்று காட்டுற அந்த இம்மை மறுமையா இருக்கன்னு காட்டுதில்லை. அப்ப மறுமையிலாம் ஒளிம்பிருக்காரு, மறுமையிலாம் அவர் ஒழுப்பப்பட்டிருக்கார். ஆனா அந்த புலனாட்சி என்ன செய்யுது? அந்த மறுமையை அவருக்கு இம்மையாக காட்டுது, இம்மையாக தெரியுது. அந்த புலனாட்சி மறைக்குது. அப்படி மறைக்கிறது தான் குருடு பத்துற குருட்டுத்தன்மை என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா அவருக்கு இம்மையில என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவு கண் திறக்கப்படும். இந்த முகக்கண் திறக்கப்பட்டு அவர் பார்வையுடையோர் என்று வேதம் சொல்லல. இந்த முகத்தில இருக்கிற இந்த கண்கள் விழிச்சின்னு திறந்த உடனே இப்ப அவருக்கு என்ன செஞ்சிருக்கு? அவர் குருடு இல்லை, அவருக்கு பார்வை இருக்கின்ற அந்த விஷயத்தை இந்த வேதம் என்ன செய்யல, இந்த வசனத்தில செல்லல. அப்படி சொல்லியிருந்தா, அப்படி என்று நாம அர்த்தம் எடுத்தோம்டா உலகத்தில் இருக்கிற கோடா கோடி பேருக்கு இம்மையில குருடா இருக்காங்களா, பார்வையுடையோர்களாக இருக்காளா? குருடா இல்ல, பார்வையுடையோர்களாக எல்லாரும் இருக்காங்க. அப்படி இருக்கிற எல்லாரும் அப்ப மறுமையிலேயே எப்படி இருப்பாங்க? குருடாக இல்லாம பார்வையுடையோர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கும் இம்மையில பார்வை சிறக்கப்பட்டதால மறுமையிலையும் பார்வை செய்யப்படும், திறக்கப்படும், பார்வை இருக்கும். அப்ப வேதம் சொல்றது எப்படி சொல்லுதண்டா, இம்மையில யார் குருடரோ அவர் மறுமையிலும் குருடரண்டா. அப்ப அவர் மறுமைக்கு வந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற அந்த குருட்டுத்தன்மையால
அந்த குருடாக இருக்கிறதால, அவரோட பார்வை குருடு பற்றி இருக்கிறதால, அவர் மறுமை என்று அதை காணாம, மறுமைக்கு வந்தும் மறுமை என்று காணாம, அவர் அதை எங்கே என்று கண்டுகிட்டு இருக்காரு. இம்மை உலகம் என்று சொல்லி அந்த மறுமையை கண்டுக்கிட்டு அந்த மறுமையில வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அது மறுமை என்று தெரிகிற அந்த அறிவு, அந்த காட்டி கொடுக்கிற அந்த அறிவு உறக்கத்திலே இருக்கு, குருடு பற்றி கிடக்கு. அதைத்தான் சொல்றாங்க, மனநோயில் ஊறிய மயங்கிய அறிவு மறுமையை காணுமடா. அப்படி என்ன செய்யணும்? அது அறிவு மறுமையை காணும். அப்ப அங்க மறுமையை காண்றது எது? அறிவால காணும். அப்படி என்ன அறிவுக்கு பார்க்கிற ஆற்றல் ரீச். அந்த பார்க்கிற கண்ணை கொண்டு, அறிவு கண்ணை கொண்டு அவ பார்த்தாகலண்டா அவர்களுக்கு இப்ப இம்மை விளங்குமா மர்ம விளங்குமா? அப்படி மர்ம விளங்கிட்டா அவங்களுக்கு இம்மையிலேயே அந்த குருடு பற்றி இருந்த அந்த பார்வை திறக்கப்பட்டு அவங்களுக்கு மர்ம காட்டுப்படுகிறதா இல்லையா? அவ மறுமையை தெரிஞ்சுக்கிறாளா இல்லையா? மறுமையை காண்றாளா இல்லையா? அப்படி மறுமையை காணாம ஐனுல் யகீன், ஐனுல் யகீன்டா உறுதியான அறிவு, லத்தர உன்னல் ஜஹீம், ஜஹீம்ங்கிற நரகத்தை காணுவார்கள் என்று வேறு சொல்லி. அப்படி ஜஹீம்ங்கிற நரகத்தை காண்றவங்க, ஜஹீம்ங்கிற அந்த நரகம் தெரிகிற நிலைக்கு வந்தா அவங்க மறுமைக்கு வந்திருக்காளா இம்மையில் இருக்காளா? மறுமைக்கு வந்திருக்கா. அப்படி என்ன மறுமையை பார்க்கிற அறிவு என்ன செய்து மறுமையை காட்டுற அந்த அறிவு விழிப்பை எடுத்து அந்த மறுமையை காட்டுது. அப்ப இப்ப இம்மையில இருந்து ஆரம்பிச்ச இந்த வாழ்வு, இந்த பயணம் மறுமையை நோக்கி என்ன செய்யப்படுகிறது? போயிட்டு இருக்கு. அப்ப அடுத்த நிமிஷம், அடுத்த கணம், அடுத்த மணித்தியால நாம மறுமைக்குள்ள போறோம். இந்த வாழ்வு மறுமைக்குள்ள போகுது. ஆனா அதை விளங்கி கொள்ற, அதை புரிஞ்சு கொள்ற, அதை சரியான முறையில தெளிவாக காண்ற அந்த அறிவு குருடு பற்றி கிடக்கிறதால இம்மையிலேயும் அவர் குருடன். அவர் நாளைக்கு திரும்ப ஒழுங்கப்பட்டாலும், அடுத்த மணித்தியாலம் ஒழும்பினாலும், அடுத்த மணித்தியாலம் வாழ்வுல அவர் மறுமைக்குள்ள போனாலும் அந்த குருடு தன்மை, குருடு பற்றி இருக்கிற அறிவு அவருக்கு என்னத்தை காட்டாது? காட்டாது, அந்த மறுமையை காட்டாது. இப்ப நமக்கு இந்த எப்படி அது மறுமை என்று சொல்லி நாம விளங்கிக் கொள்றேன்னா நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிற முறைக்கு களிமாவை கொண்டு நினைவுபடுத்தும். நினைவுபடுத்தி கொள்கையில தரிச்சமண்டா, இந்த மார்க்கம் நமக்கு காட்டின இந்த கொள்கையில, ஏகத்துவம்ங்கிற இந்த கொள்கையில நம்மளோட உள்ளம் தரிபட்டுச்செண்டா, இந்த தரிபடுற உள்ளம் அந்த களிமாவை கொண்டு என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். திறக்கப்படக்குள்ள அந்த உள்ளத்தில என்ன செய்யும்? சொந்த அறிவு, இது எல்லாத்தையும் நமக்கு காட்சித்தார அறிவு உறங்கி கிடக்கிறது விளங்கும். அப்ப என்ன செய்வோம்? இப்ப நாம அப்படி உறங்கி கிடக்கிற அறிவு, அறிவு உறங்கி கிடக்கிற கண்டா என்ன செய்வோம்? தட்டி ஒழுப்புவோம். அந்த அறிவு என்ன செய்யும்? அந்த உள்ளத்தில எழும்பிட்டண்டா அந்த அறிவு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டி தரும், காணக்கூடிய பக்குவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்ப நீங்க அந்த அறிவை கொண்டு, அந்த அறிவினுடைய விழிப்பை கொண்டு, அந்த அறிவினுடைய அந்த கண்ணை கொண்டு, அந்த பார்வையை கொண்டு இம்மை தெரியுமா மறுமை தெரியுமா என்றா எது தெரியும்? அப்ப இப்ப உஸ்தாது சொல்றாங்க, கண்காணும் துன்யா காலத்தில் மறையுதடா. கண்காணும் துன்யா, இந்த கண்ணால கண்றது தான் ஒரு துன்யாங்க, உலகமுங்க. துன்யா காலத்தில மறையுதடா. கண்காணா மறு உலகு கர்மவினை காட்டுதடா. கண்காணும் மண்ணுலகு காலத்தில் மறையுதடா. இதான் பாட்டு. கண்காணும் மண்ணுலகு காலத்தில் மறையுதடா, கண்காணா மறு உலகு கர்மவினை காட்டுதடா. இப்ப ஏன் நம்ம செஞ்ச செயற்பாட்டுக்குரிய அந்த கர்ம வினைகள் எல்லாம் நமக்கு காட்டுது, நம்ம காட்டிட்டு தான் இருக்கு. அது ஏன் நமக்கு விளங்குது இல்லை? ஏன் விளங்குற இடத்துக்கு இல்லைன்னா நாம இன்னும் மறுமைக்கு வரையும் இல்லை. மறுமையில நாம என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலுக்கேற்ற கூலி நமக்கு கிடைக்குது என்று காணக்கூடிய பக்குவமும் இல்லை. அதுக்கு காரணம் என்ன? மறுமையை காணக்கூடிய அந்த அறிவு உறங்கி கிடக்குது. மறுமையை காணக்கூடிய அந்த அறிவு கண் உறக்கத்தில கிடக்கு, தூக்கத்தில கிடக்கு. அப்ப நீதி நித்திரையிலேன்னு செய்யப்பட்டிருக்கு, ஆழ்த்தப்பட்டிருக்கு.
அதனாலதான் நமக்கு என்ன செய்யுது இல்லைன்னா மர்ம தெரியுது இல்லை. இப்ப நீங்க இந்த தியானம் செஞ்ச உடனே உங்களுக்கு நன்மை கிடைக்கணுமா இல்லையா? இந்த தியானம் செஞ்ச உடனே நன்மை இம்மையில கிடைக்குமா மறுமையில கிடைக்குமா? அப்படி மறுமையில கிடைக்கும்டா எப்ப கிடைக்கணும்? அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்ட், அடுத்த மணித்தியாலம். அப்ப இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதுக்கு பார்த்தா நான் இந்த மாதிரியே எல்லாம் எனக்கு தோணுது சொல்றீங்களா இல்லையா? நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு செஞ்சேன், நீங்க தியானம் செய்யறதால உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்குது. இப்ப நன்மை இப்ப இங்கேயே கிடைக்குதா இல்ல வேற எங்கேயும் போனா கிடைக்குமா? அதான் அறிவு கண்ணை திறந்து பாரு, அந்த செய்த அமலின் கூலியை நீ இங்கேயே காணலாம் என்று பாட்டு நினைக்க. செய்த அமலின் அந்த பாட்டு ஞாபகம் வந்தா சொல்லுங்க. செய்த அமலின் கூலியை நீங்க இம்மையிலேயே பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு அறிவு கண்ணை திறந்து பாருங்க. வழங்குதா? அப்ப இப்ப நீங்க தியானம் செய்ய, உறவாட்டம் வாங்க, இந்த விஷயத்துக்குள்ள உங்களோட உள்ளத்தை சம்பந்தப்படுத்துங்க என்கின்ற சொல்ற காரணம் என்ன? தொடரா சம்பந்தப்படுத்தி இந்த விஷயங்களை உள்ளத்துல என்ன செய்யுங்க, எடுத்து சிந்தனை செய்யுங்க சொல்ற காரணம் என்ன? இதுல நன்மை அடுத்த நிமிடம், அடுத்த மணித்தியாலம், அடுத்த கணம், அடுத்த நாள், அடுத்த கிழமை தொடர்ந்து உங்களுக்கு என்ன செய்யும்? அவங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்ப நல்லெண்ணம் நாள்தோறும் நன்மை தரும் ஏண்டா உங்களோட உள்ளத்திலே எக்கணமும் நான் என்று சொல்லி அந்த நல்லெண்ணம் தரிபட்டி இருந்தா, தரிபட்டி இருக்குமண்டா நாள்தோறும் உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும். நீங்க அந்த நன்மை வந்துக்கிட்டு அந்த நன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நன்மையோட சம்பந்தப்படுறதுக்கு அறிவு கண்ணை திறந்து பாரு. அதனுடைய நன்மை இந்த இன்மையிலே உனக்கு கிடைக்குது என்று சொல்ற அந்த விஷயம் புரியும். அமலுக்குரிய பலனை இங்கேயே பெற்றுக்கொள்ளலாமுங்க அவசரம். அமலுக்குரிய பலன் என்ற என்ன நன்மை, அந்த நன்மையை இங்கேயே பெற்றுக்கொள்ளலாம். அறிவு கண்ணை திறந்து பாரு எங்க. அப்ப அறிவுக்கண் குருடு பத்தி அறிவுக்கண் திறக்கப்படாம இருந்தா அவர் குருடனா இல்லையா? அவர் என்ன செய்வாருன்னா மறுமையில அவருக்கு அப்படி எப்படி வருகுது, எப்படி நடக்குது, நாம செஞ்ச கர்மத்துக்குரிய வினையெல்லாம் நமக்கு மறுமையில என்ன செய்யும், நமக்கு பின்தொடருமே, பின்னுக்கே வருமே. அப்ப அதனால நம்முடைய வேலைகளில, நம்முடைய விஷயங்களில நமக்கு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை எல்லாம் வருகுது என்று புரியாம இருப்பார். காரணம் என்ன? அறிவுக்கண் குருடு, அறிவுக்கண் குருட. ஆனா இந்த முகத்தில் உள்ள கண் அது திறந்திருக்கும். அது இப்ப கோடி பேருக்கே திறந்திருக்கா இல்லையா? அப்ப திறந்திருக்கிற இந்த கோடி பேருக்கும் இந்த முகத்தில் இருக்கிற இந்த புலன்கள் திறக்கப்பட்டிருந்தா இந்த கண் இந்த விழிப்பு இருந்தா அவங்க குருடு இல்லை என்கிற விஷயத்தை வேதம் இன்னைக்கு விளங்கப்படுத்த வரல. அந்த விஷயத்தை நமக்கு சொல்ல வரல. வேதம் வந்து சொல்றது என்ன? இம்மையில யார் குருடனோ அவன் மறுமையிலும் குருடன் என்கிற விஷயத்துக்குள்ள இருக்கிற அந்த பார்வை, அந்த கண், அந்த குருட்டுத்தன்மை அறிவு கண் விழிக்கிறது, அறிவு கண் பார்க்கிறது. அறிவால நம்ம என்ன செய்யற, என்ன நடக்குது என்று இந்த உலகத்தை பார்த்தோம்டா அவருக்கு உலகம் மறைஞ்சி எது தெரிய வேண்டி வரும்? இப்ப மறுமைக்கு இப்ப நாம இப்ப உலகத்தில இருக்கமா மறுமையில இருக்கமா? மறுமையில இருக்கோம். அப்ப நாம இப்ப உண்மையில இப்ப என்ன செய்யறதுக்குரிய நன்மை நமக்கு மறுமையில கிடைக்கணுமா இல்லையா? அப்படி கிடைக்காட்டி என்ன செய்யணும்? அடுத்த கட்டம் நம்ம செஞ்ச செயலை என்ன செய்யணும்? கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். இல்லாட்டி என்ன பிழை இருக்கு, என்ன சரி இருக்குன்னு அந்த செயலுக்குள்ள போய் என்ன செய்யணும்? நோட்டமிடும். அங்க ஏதாவது ஒரு பிழை இருந்தா, ஒரு தீய குணம் ஒன்று சம்பந்தப்பட்டிருந்தா முதல்ல என்ன செய்யணும்? அதை இந்த குணத்துக்காகத்தான் நான் இதை செஞ்சிருக்கேன், இந்த குணத்தை வச்சுதான் இந்த செயற்பாட்டுக்குள்ள போனேன் என்று தெரியுமா இல்லையா? மனம் செல்லுமா இல்லையா? சென்னோடு என்ன செய்யணும்? அந்த தீய குணம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வேறு கண்டத்தால், வேறு காண்ற அந்த சிறுக்கு உள்ளத்தில இருந்ததால ஏற்பட்டிருக்கு. இப்ப என்ன செய்யணும்? அதை நீக்கும். அப்ப தவறுதலாக மறதியாக நடந்துட்டு என்று சொல்லி ஐநுக்கு என்ன செய்யணும்? மனதார நீக்கி கொண்டால், அவர் மனம் திடிந்தி அவராக அதை நீக்கினால் இன்னைக்கு மன்னிப்பிடிக்கும். மன்னிச்ச உடனே இப்ப என்ன செய்யப்படும்? அந்த உள்ளம் அந்த அறிவை கொஞ்சம் துறந்து அந்த அறிவை கொண்டு பார்க்கிற அந்த கண்ணை விழிக்கப்பட்டு
இது இம்மையில நீ மறுமையில இருக்கா, உனக்கு இப்ப ஐனுல் யக்கீன் உறுதியான அறிவு வந்திருக்கி. அதான் உறுதியான அறிவுண்டா என்ன அறிவு அது? அது நிலையா இருக்கிற ஒரு அறிவு, அறுபடுற அறிவு இல்லை, இந்த உலக அறிவு இல்லை. அந்த ஐனுல் யக்கீன்ங்கிற அந்த பிரத்யட்சமா காண்ற அந்த அறிவு உனக்கு வந்திருக்கி. லத்தர உன்னல் ஜஹீம், நீ ஜஹீம் என்கிற அந்த நரகத்தை காண்பாய் என்று அவர் என்ன செய்வார் மறுமையில? அந்த ஜஹீம் என்கிற அந்த நரகத்தை காணக்கூடிய அந்த அறிவுக்கு தெரியக்கூடிய அந்த பக்குவத்துக்கு அவர் உள்ளம் வந்திருக்கு. இப்ப அவர் என்ன செய்வார்? இம்மையை காணுவாரா மறுமையை காணுவாராண்டா? அவருக்கு இப்ப மறுமை தான் தெரியும். அப்படி மறுமையை தெரிஞ்சா அவர் தன்னை எங்க எழுப்பப்பட்டிருக்கிறதாக நினைப்பாரு? மறுமையில எழுப்பப்பட்டதாகத்தானே நினைப்பாரு. அப்ப மறுமையில நாங்க நிச்சயமாக உங்களை எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வாக்குறுதியின் படி ஒளிப்பிரிக்கனா இல்லையா? மறுமையில ஒளிப்பின உடனே ஏன் இப்ப மறுமை தெரியுதில்லை? ஏன் மர்மம் அவளுக்கு தெரிய வேண்டி வருகிறதில்லை? ஏன் மர்மையை தெரிஞ்சுக்கிற விதத்துக்கு அவங்க வாராக இல்லை? அவங்க இம்மையில குருடனா இருந்திருக்க. அப்ப மர்மையிலையும் குருடனா இருந்தா மர்மம் தெரியுமா? அவ இம்மையில அவங்க என்னத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மர்மையை பார்க்காம? அப்ப மர்மையிலே வந்தும் என்னத்தை பார்ப்பாங்க? அப்ப இப்ப காலையில ஒளிம்பி யாரு நீங்க மர்மையை பாக்குறீங்க? யாருக்காவது மர்மம் தெரியுச்சா? காலையில எழும்பும் வரைக்கும் நீங்க நாம செஞ்ச அதுக்குரிய நன்மை தீமையெல்லாம் இப்ப ஒளிம்பினத்திலிருந்து நமக்கு கிடைக்க போகுது என்று விளங்கிச்சா? புரிஞ்சாது? புரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்போம் நாம? இப்ப அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பட்டான் ஒரு வேதம் சொல்லுது. கண்டிப்பா அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பினா அவருக்கு ஜன்னத்து சுவர். புரிப்படுதா? இப்ப இன்னைக்கு காலையில உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி சொல்றேன். இப்ப காலையில இப்ப நாம இம்மையில ஒளிம்பிடிக்கமா மறுமையில ஒளிம்பிடிக்கமா? அப்ப உதாரணத்துக்கு இப்ப காலையில நாம அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் அடுத்த நாள் மர்ம வருமண்டா நாம் இப்ப மறுமையில ஒழுப்பப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்ப மறுமையில ஒழுப்பப்பட்ட நமக்கு இப்ப என்ன தெரியும்? நீ இப்ப தெரியுதா இல்ல? இம்மையாதான் தெரியுதா? இம்மைதான் தெரியுது. அப்படி என்ன? அதுக்கு காரணம் என்ன? நாம நேற்று உதாரணத்துக்கா நேற்று இல்லாட்டி இதுக்கு முந்தின நேரத்துல நாம என்ன செஞ்சிருக்கோம்? அறிவை கொண்டு இந்த உலகத்தை பார்க்காம, அறிவை கொண்டு இந்த உலகத்தை சிந்திக்காம அந்த குருடு பத்திக்கெல்லாம் தெரியும், அறிவு உறக்கத்திலே தெரியும். அப்ப அங்க அந்த பார்க்கிற அந்த தன்மை தான் இம்மையில குருடன் என்று சொல்றது. இப்ப நாம முகத்தில் இருக்கிற கண்ணை கொண்டு இன்னும் உலகத்தை பார்க்கிற மாதிரி பறவைகள் பார்க்குதா? பார்க்குது. மிருகங்கள் பார்க்குதுவா? பார்க்குது. அப்ப எல்லா இனமும் இந்த உலகத்தை அவகவோட பார்வைக்கேற்ப பார்க்கிறாகேண்டா அதே மாதிரி நாமளும் பார்க்க மாட்டா. இப்படி இந்த புலன்களை கொண்டு கட்டுண்ட இந்த புலன்களுக்கு அமைவா இப்படி பார்க்கிறது மனுஷனா மிருகமா? மனுஷனா? மிருகம். மிருகத்துக்கு அதுல பார்வைக்கு ஏற்ப தெரியுது, நமக்கு நம்மட பார்வைக்கு ஏற்ப தெரியுது. மனுஷனுக்கு என்ன விளங்கிஇருக்கணும்? மிருகத்தை எப்ப மறுமையில ஒழுப்ப மாட்டான், மனுஷனைத்தான் மறுமையில ஒழுப்புவான். அப்ப இப்ப மனிதன் என்ன செஞ்சிருக்கணும்? மறுமையை காண்கிற இடத்துக்கு மறுமையை விளங்குற இடத்துக்கு அவனுக்கு என்ன செய்யணும்? அறிவு கண் திறக்கப்பட்டிருக்கும். இந்த முகக்கண் திறக்கப்பட்டு சரி வராது. இந்த முகக்கண்ணால பாக்குறத வச்சு இந்த பார்வையை கொண்டு அவங்க எடுக்கிற விஷயம் மறுமை இல்லை. அப்ப இப்படி இப்ப உதாரணத்துக்கு இப்படி நேற்றே சாஜிதாக்கு புரிஞ்சுட்டு வைங்க. அப்ப நேற்று சும்மா வைப்போம் உதாரணத்துக்கு விளங்கத்துக்கு. இப்ப நேற்று நாம இம்மையில இருந்தோமா மறுமையில இருந்தோமா? இம்மையெல்லாம் இருந்தோம். இப்ப என்ன மறுமைக்கு வந்திருக்கோம். அப்ப இம்மையில நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்ம செய்யற வினை மறுமையில நமக்கு என்னையா வரும்? கூலியா வருமா இல்லையா? நல்லது செஞ்ச மாட்டா நன்மை நன்மை வரும், நாள்தோறும் நன்மை தரும். நல்லது நல்ல எண்ணம் நல்ல செயல் என்று சொல்லியே நாம இப்ப நேற்று சம்பூர்ணமா செஞ்சிருப்போம் பண்ணுவீங்களேன். உள்ளத்துல நல்ல நோக்கத்தை வச்சு நல்ல எண்ணத்தை வச்சு நல்ல செயல்களை செஞ்சு நல்லதை கண்ணால பார்த்து நல்லதை காதால கேட்டு நல்லதை கையால பிடிச்சி நல்லதுக்காகவே இந்த காலும் நடந்து
பூரணமா நேற்று நல்லதே நீங்க சாட்சிதா செஞ்சு இருந்தா அவ்வளவு செஞ்ச இம்மையில் என்று வைப்பமே அந்த செஞ்ச நல்லதுக்கு நன்மை வரணுமா இல்லையா? இப்ப நீங்க அதுக்கு கூலி எங்க, அந்த நன்மை எங்க கிடைக்கும்? மறுமையிலானே. இப்ப இன்றைக்கு நீங்க இன்னும் எழுப்பப்பட்டிருக்கிறீங்க, இங்க தட்டி எழுப்பப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா நித்திரையிலிருந்து? அப்ப நித்திரையிலிருந்து யார் என்னை தட்டி எழுப்பினது என்று எழும்புவாளாம். அப்படித்தான் இப்ப எழுப்பப்பட்டிருக்கிறீங்க. எழுப்பப்பட்டோடனே இப்ப மறுமைக்கு வந்த உடனே நீங்க இன்மையில செஞ்ச அவ்வளவு நல்ல விஷயங்கள் அனைத்தும் மறுமையில உங்களுக்கு நன்மையா வந்து அமையணுமா இல்லையா? கண்டிப்பா அமையும். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு தீங்கு நடக்காது, ஒரு தீமையும் நடக்காது, உங்களை ஒரு தீய காரியம் தீண்டையும் மாட்டு. அப்ப உங்களோட பாதுகாப்பு எதில் இருக்கி? இம்மையில நன்மை செய்யறதுக்கு இருக்கு, இம்மையில நல்லெண்ணத்தை உள்ளத்துல வச்சிருக்கிறதுக்கு இருக்கு. இம்மையில நல்ல செயல் நல்ல காரியத்துக்கு உங்களை நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்களா மறுமையில உங்களுக்கு அந்த நன்மை என்ன செய்யும்? வரும். அப்படி என்றால் இப்ப இந்த நேரம் உங்களுக்கு வார நன்மைகள் எல்லாம் நீங்க செஞ்ச நல்லதுக்காகத்தான் வருது. அப்பதான் நீங்க மறுமைக்கு வந்திருப்பீங்க. இப்ப மறுமையை காணுவீங்க. அப்ப நேற்று நீங்க எந்த தீங்குமே செய்யல, எந்த தீய குணமும் இருக்கல, உங்களோட உள்ளத்தில இணை ஏற்படுத்துற எந்த சிறுக்குமே இல்லை என்றா இன்றைக்கு உங்களுக்கு தீமை வருமா? தீமை நெருங்குமா? தீமை நெருங்கலாமா? எவ்வளவு உறுதியா நீங்க சொல்றீங்கன்னா நான் சொன்ன விஷயத்தை புரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தமா இல்லையா? அப்ப இப்ப நீங்க இன்மையிலோடு இருக்கிறீங்க. இப்ப இந்த நிமிஷத்திலிருந்து நீங்க என்ன செய்ய? நான் உள்ளத்துல தீய குணத்துக்கு இடம் கொடுக்குறோம் இல்ல, தீய எண்ணத்தை தரிப்படுத்துறோம் இல்ல, இப்படி வருதா? அதே மாதிரி நான் வேறு காண்ற தன்மையை உள்ளத்துல வச்சுக்கிறேன் இல்ல. தீய குணங்கள் அத்தனையும் சுருக்கிலிருந்தே பிறப்பவை. அப்ப வேறு காண்ற தன்மையை நான் நீக்கினேன்டா என்ற உள்ளத்துல இயல்பாகவே என்ன செய்யும்? தீய குணங்கள் எல்லாம் நீங்கும். நீங்களுக்குள்ள இந்த உள்ளம் நல்லெண்ணத்துக்கே வரும். யாரை பார்த்தாலும் நல்லவை நினைக்கும், யாரை பார்த்தாலும் நல்லதை செல்லும், யாரை பார்த்தாலும் என்ன செய்யும்? அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்வோம் என்றே யோசிக்கும் இல்லையா? இப்படியான ஒரு நல்ல குணம் நம்மளோட உள்ளத்துல வரக்குள்ள அதுக்குரிய நன்மை நமக்கு அடுத்த நிமிஷம், அடுத்த மணித்தியாலம், அடுத்த கிழமை வருமா வராதா? கண்டிப்பா வரும். அப்ப இப்ப அது வருகிறது இன்மை இல்லையா மறுமை இல்லையா? அதைத்தான் உஸ்தாது சொல்றாங்க, கண்காணும் மண்ணுலகு காலத்தில் மறையிலடா, கண்காணா மறு உலகு கர்மவினை காட்டுதடா. நீ என்ன செஞ்சியோ, நீ அதை உள்ளத்தால செஞ்சியா, உடலால செஞ்சியா, நல்லெண்ணத்தோட செஞ்சியா, வேறு கல்வி செஞ்சியா, சுருக்கோட செஞ்சியா, முனாஃபிக்கா செஞ்சியா, முஷ்ரிக்கா செஞ்சியா, மூமினாக செஞ்சியா என்று அந்த விஷயத்துக்குரிய தீர்ப்பு மறுமையில கூலியாக வரும். அப்படி கூலியாக வாரது இஞ்சதே நடக்குதே அல்லாமல், இஞ்சதான் அதுக்கும் நடந்துகிட்டு இருக்கே அல்லாமல் கற்பனையில நினைக்கிற ஒரு மறுமையும் கிடையாது. இயற்கை மரணத்துக்கு பிறகு ஒரு ஒரு மர்ம வரும் என்று சொல்லி மன உச்சியாக முடிவு பண்ற அப்படி ஒரு தீர்ப்பும் கிடையாது. திரும்பியும் அவர் ஒழுப்பப்படக்குள்ள இன்மையிலாமல் குருடரா இருக்கிறதால் அப்படி இன்மையிலேயே தொடர்ந்து ஒழுப்பப்படுறவரு, தொடர்ந்து அவர் இன்மையே கண்டுகிட்டு இருக்கிறவரு மனிதனாக தெரிஞ்சாலும் மிருக இனத்தில ஒரு மனித இனம் இருக்கண்டு கண்டுகொள்ளலாமே அல்லாமல் அவர் மனிதன் என்கிற இடத்துக்கு வந்திருக்க மாட்டார், இன்சான் என்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டார். அவர் நாஸ், அவர் உள்ளத்தில அவர்ல செய்தான் இருக்கார். அவன் அவரை மிருகமாக்கி வச்சிருக்கான். அல்லாவால படைக்கப்பட்ட நாஸ் இன்சானா இருக்க மாட்டார். செய்தான் அவன் புடியில பிடிச்சு கொண்ட, செய்தான் அவனோட புடியில வச்சு மிருகமாக்கின, சிந்திக்க தெரியாத, அறிவு கண் திறக்காத, குருடு பத்தின மிருகமாக இருப்பாரு. அப்ப அதை வேறன் எப்படி சொல்லுதண்டா, அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில நாங்கள் திரையிட்டு கொண்டோம். அந்த திரையில மாட்டிக்கிட்டு வந்தோம். அந்த திரையில இப்ப மாட்டிக்கிட்டு அவ்வளவு பேரும் இடிக்காக என்கிறது உங்களுக்கு விளங்குறேடா, விளங்குற இடத்துக்கு வாரேண்டா. இம்மையில விளங்குமா மறுமையில விளங்குமா? அப்படியெல்லாம் அந்த மறுமையில அது விளங்குறேன்னா உங்களோட அறிவு கண் திறக்கப்படும். அறிவால நீங்க பார்க்கணும். அறிவுதான் உங்களுக்கு அந்த விஷயத்தை என்ன செய்யணும்? உணர்த்தி தரும். அப்படி உணர்த்தி தாரதுக்கு உங்களோட அறிவு என்ன செய்யணும்? எந்நேரமும் விழிப்பா இருக்கணும். என்ன திறந்திருக்கும்.
அப்ப உள்ளத்தில அந்த அறிவை உறங்க விட்டுறக்கூடாது. உள்ளமெனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி எழுப்பி விடு தம்பி என்று அது இதைத்தான் சொல்றார். அப்ப அந்த அறிவு அப்படி ஒளிம்பி விழிப்ப எழுத்திச்செண்டா நீ இப்ப இன்மையில இல்ல, நீ மறுமையில ஒழுப்பப்பட்டிருக்கா. கேள்வி கணக்கு நடந்துகிட்டு இருக்கீங்க. மாலிக்கு யோமிஜின் தான் இங்க தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கான் என்கிற ரகசியம் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? சிறுக்குள்ள உள்ளத்தில் குர்ஆனின் ஒளி தோணா, அருள் திரு வசனம் பொருள் காட்டா. அப்ப உள்ளத்தில் இருக்கிற இந்த சிறுக்க நீக்கினா குர்ஆன்ல இந்த ஒளி உங்களுக்கு தோணும். அருள் திரு வசனத்தின் பொருள் உங்களுக்கு என்ன செய்யும்? உள்ளத்துல உணரப்படும். உணர்வீங்க. இப்ப மாலிக்கு யோமிதீன் மறுமையில தீர்ப்பு எப்படி கொடுக்கான், எப்படி கொடுத்திருக்கான், அந்த தீர்ப்பு நாள் என்ன என்கிறதெல்லாம் உங்களோட அறிவு கண்ணை போட்டு நீங்க என்ன செய்வீங்க? அப்ப இப்ப நீங்க இம்மை என்கிறது இங்கே இருக்கா, எங்கே இருக்கா? மறுமைங்கிறது இங்கே இருக்கா, எங்கே இருக்கா? அப்ப இப்ப நீங்க இங்கே இருக்கிற அந்த மறுமைக்குள்ள நாம வந்துட்டோமா? அப்ப இனி அந்த கல்பால அல்லாஹ்வை நீங்க நினைவுபடுத்துற விஷயத்த தினமும் நீங்க நினைவுபடுத்தி உள்ளத்தில தரிப்படுத்திக்கிட்டே இருந்தா உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு செயலையும் உங்களுக்கு விளக்கம் இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு உங்களோட அறிவு உணர்த்தித்தார பாடம் இருக்கு. ஒவ்வொன்றையும் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குது, ஏன் எதற்கு என்ற கேள்விதான் பிறக்கும். அந்த அளவுக்கு உங்களோட கல்வி சுத்தமாகி தெளிவாகி நீங்க நன்மையை செய்கிற ஒரு நல்லடியாராக மாறுவீங்க. அவருக்கு எப்படி தீமை வார, அவருக்கு எப்படி தீங்கு நடக்குற, அவருக்கு தீங்கு நடக்கிறதுக்கும் தீமை விடுறதுக்கு யார் இருக்கா? அந்த அளவுக்கு அந்த நிலமும் மாறும். அதனால இன்மையில இரிக்கம் என்று சொல்லி இந்த குருடு பத்தின இந்த குருட்டு கண்ணை வச்சு போட்டு நான் மறுமையில எழுப்பப்பட்டிருக்கேன் என்று இந்த மறுமையில அந்த அறிவு கண்ணை கொண்டு திறந்து பாருங்க. உங்களுக்கும் சில சங்கடங்கள், சில நொந்து போற விஷயங்கள், வெந்து போற விஷயம் வருகுதண்டா, உங்களையும் வந்து சம்பந்தப்படுகுதண்டா, நம்மளை நோக்கி வந்து நம்மளோட நின்று நம்மள கஷ்டத்துக்குள்ள துன்பத்துக்குள்ள ஆக்குதண்டா, அந்த இம்மையை போய் கொஞ்சம் சிந்தனை கெடுத்து எங்கேயாவது தப்பு தவறு செஞ்சிருப்போம். ஏன்னா தப்பு தவறு செய்யாத மனிதன் யாரும் இல்லை. எல்லாரும் செய்விப்பாக, எல்லாரும் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. ஏனென்றா அவசரத்திலும் மறதியின் பேர்லாம் அவங்க படைக்கப்பட்டிருக்காங்க. அதனால தவறுக்கு மறதிக்கு மன்னிப்பு உண்டு. அதை போய் நீங்க மனதார திருத்திக்கிட்டீங்களா, மனதார நினைச்சு நான் நீ அப்படி எதிலையும் சம்பந்தப்பட மாட்டேன் என்று திருந்தினீங்களா, அடுத்த கணத்திலிருந்து உங்களோட உள்ளத்துல நல்லது தோணும், நல்லது செய்யணும் என்று நல்லெண்ணமே தரிப்படும். இந்த நல்லெண்ணம் அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்ட், அடுத்த நாள், அடுத்த கிழமை முடியும். உங்களுக்கு நன்மையாக முடியும். உங்களுக்கு இப்ப நன்மைதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இப்ப இந்த நன்மை நடக்கிறதுக்கு காரணம் யார்? நீங்க தான். உங்களுக்கு தீமை நடக்கிறதுக்கு காரணம் யாரு? அப்ப இப்ப நரகம் நம்மள சூழ்ந்து இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நாம தான். ஜன்னத் சூழ்ந்து இருக்கிறதுக்கு காரணம் யாரு? அப்ப நீங்க இப்ப எதுக்குள்ள வாழ போறீங்க? நீங்க முடிவு பண்ணுங்க. அப்ப லேசான வேலை உள்ளத்தில இருக்கிற சிறுக்க நீக்கிறது தான். இந்த உள்ளத்தில இருக்கிற இந்த வேறு காண்ற இந்த இணை வைக்கிற இந்த சிறுக்க நீங்க நீக்கினீங்களா தீய குணங்கள் எல்லாமே மொத்தமான. அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம்? மனதை ஓர்நிலைப்படுத்தி முராக்கபா செய்து வெற்றி பெற திக்ர் தியானத்தை செய்கிறோம். அல்லாஹ்வை உள்ளத்துல தரிப்படுத்தி அவனை தினமும் என்ன செய்யறோம்? ஞாபகப்படுத்துறோம், நினைவுபடுத்துறோம். அதனாலதான் இந்த களிமாவை உள்ளத்துல தரிப்படுத்தி ஏகத்துவம்ங்கிற கொள்கையில உங்களோட உள்ளம் நிலையாக இருக்கிற, ஏகமாக நான் இருக்கிறேன் என்ற இருப்புல இருக்க சொல்றோம். ஒவ்வொன்றா தனியை எடுத்துக்கிட்டு பார்க்காம மொத்தமாக நீங்க எல்லாத்தையும் முழங்கலாமா இல்லையா? மொத்தமாக எல்லாத்தையும் முழங்குற இடத்துக்கு உங்களை உள்ள வரணுமா இல்லையா? அதுக்குள்ள ஒரே ஒரு வழி, இந்த ஒரு வழிதான் இருக்கு.
இந்த ஒரு வழியால போனா மட்டும்தான் நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் உங்களோட அறிவுல சொந்த அனுபவமாக உணரலாம். உங்களோட அறிவை கொண்டு சொந்த அனுபவத்தில நீங்க என்ன செய்யலாம், உணர்ந்து கொள்ளலாம். இந்த உணர்ந்து கொள்றது ரொம்ப, அதனாலதான் சொல்றேன், சாஜிதா தியானம் செய்யறீங்க, செய்யறதால உங்களுக்கு இப்ப நன்மை கிடைச்சிருக்கு. இப்ப உங்களுக்கு தோணுதண்டா, அந்த உள்ளம் என்ன செஞ்சிருக்கு, கொஞ்சம் அந்த தியானத்துல பயிற்சி எடுத்திருக்கு. எடுத்ததால அந்த நன்மை உங்களுக்கு மறுமையில என்ன செய்யுது, கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ற, அதை விளங்கி கொள்ற, அதை தெளிவாக எடுத்துக்கொள்ற பக்குவம் இல்லாம இருக்கலாம். இதுதான் உண்மை. சரியா?